வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து டெய்லி யூஸ் சென்டென்சஸ். நம்பர் 1, பர்சனா மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். சில சமயம் ஷாப்பிங் போகும்போது இந்த வாக்கியத்தை நம்ம பயன்படுத்துவோம். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ லெஃப்ட் மை பர்ஸ் பிஹைண்ட். ஐ லெஃப்ட் மை பர்ஸ் பிஹைண்ட். நெக்ஸ்ட், ஒரு இங்கிலீஷ் ஃபேமஸ் சேயிங் பார்க்கலாம். என்னது? ஏ லைட் பர்ஸ் இஸ் ஏ ஹெவி கர்ஸ். A light purse is a heavy curse. லைட் பர்ஸ்னா என்ன? பர்ஸ்ல பணம் அதிகமா இல்லாம இருக்கிறது. ஹெவி கர்ஸ்னா ஒரு மிகப்பெரிய சாபம்னு அர்த்தம். அதாவது வள்ளுவரே சொல்லியிருக்காரு இல்லையா, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அப்ப ஒரு நம்ம பணம் வந்து நம்மள்ட்ட அதிகமா இல்லைன்னா நம்ம எப்பயுமே சோகமா இருப்போம். அதைத்தான் a light purse is a heavy curseன்னு சொல்றோம். ஸோ கர்ஸ்னா சாபம். வேரஸ் வரத்தை என்ன சொல்றோம் இங்கிலீஷ்ல? பூன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நான் என்னோட பர்ஸை ஒரு இடம் விடாம தேடினேன். நான் என்னோட பர்ஸை ஒவ்வொரு மூல முடுக்குலையும் தேடினேன். எப்படி சொல்லலாம்? ஐ சர்ச்டு ஃபார் மை பர்ஸ் இன் எவ்ரி நூக் அண்ட் கார்னர். ஐ சர்ச்டு ஃபார் மை பர்ஸ் இன் எவ்ரி நூக் அண்ட் கார்னர். நல்லா கவனிங்க, நூக் அண்ட் கார்னர் இந்த ஃப்ரேஸுக்கு மூல முடிச்சுன்னு அர்த்தம். அடுத்து பார்க்க போறோம். அடுத்தது என்ன? ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பிரஷன் கத்துக்க போறோம். என்னது? டைட்டன் த பர்ஸ். என்ன அர்த்தம்? திடீர்னு நம்ம ஒரு லோன் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு அவசர தேவைக்காக ஒரு இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? நான் என்னுடைய செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டியிருக்கும். அப்ப இந்த வாக்கியத்தை நம்ம டைட்டன் த பர்ஸ் யூஸ் பண்ணி சொல்ல போறோம். எப்படி சொல்லலாம்? ஐ வில் ஹாவ் டு டைட்டன் மை பர்ஸ். ஐ வில் ஹாவ் டு டைட்டன் மை பர்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 2, அது நடந்ததை நான் பார்த்தேன். எப்படி சொல்றது? ஐ saw it happening. I saw it happening. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அது எப்படி நடந்தது? How on earth did it happen? How on earth did it happen? நல்லா கவனிங்க, இந்த இடத்துல how on earth அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் பயன்படுத்திருக்கிறோம். ஸோ நீங்க how on earth அப்படின்னு அது எப்படி பூமியில் எடுத்துக்கூடாது. அதாவது ஒரு அதிர்ச்சியையும் சலிப்பையும் சில சமயம் கோபத்தையும் லேசா வெளிப்படுத்துறதுக்காக நாம how on earth அப்படிங்கிற ஃப்ரேஸை பயன்படுத்துறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். அது நடக்கணும்னு இருந்திருக்கு. அது நடக்கணும்னு இருந்திருக்கு. எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? இட் வாஸ் பவுண்ட் டு ஹேப்பன். இட் வாஸ் பவுண்ட் டு ஹேப்பன். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 3, போர் அடிக்குது. எப்படி சொல்லுவோம்? இட் இஸ் போரிங். இட் இஸ் போரிங். நெக்ஸ்ட் பாருங்க, இதே கொஞ்சம் மாத்தலாம். எனக்கு போர் அடிச்சிருச்சு. அவரு பேசுனதே திருப்பி திருப்பி பேசிட்டு இருந்தாரு, சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தாரு. ஐ காட் போர்டு. ஹி கெப்ட் ட்ரோனிங் ஆன் அண்ட் ஆன். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ட்ரோன் ஆன் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸில் நம்ம கத்துட்டு இருக்கோம். ஸோ ட்ரோன் ஆனா என்ன? சொன்ன விஷயத்தையே பேசின விஷயத்தையே சலிப்படைகிற மாதிரி திருப்பி திருப்பி பேசிட்டே இருக்கிறத ட்ரோன் ஆன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் என்ன? நம்பர் 4, திடீர்னு அவர் ஒரு கத்தி எடுத்து அவளை குத்திட்டாரு. He pulled a knife all of a sudden and stabbed her. He pulled a knife all of a sudden and stabbed her. நல்லா கவனிங்க, all of a sudden அப்படின்னா திடீர்னு, ஸ்டாப்னா குத்துறது. அடுத்து பார்க்கலாம். அவள் குத்தி கொலை செய்யப்பட்டாள். இதை 2 விதமா சொல்லலாம் இங்கிலீஷ்ல. எப்படி? நம்பர் 1, she was stabbed to death. She was stabbed to death. Number 2, she was knifed to death. She was knifed to death. நல்லா கவனிங்க, இத்தனை நாளா நைஃபை வந்து ஒரு பெயர் சொல்லா நவுனா தான் பயன்படுத்துறோம் நாம நினைச்சுட்டு இருக்கோம். வேற நைஃபை வேர்பாவும் பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நம்பர் 5, யாருக்கு தெரியும்? எப்படி கேட்போம்? who knows. who knows வேற யாருக்கு தெரியும்? who else knows. who else knows. அடுத்து பார்க்க போறோம். அவரை பார்த்தா எனக்கு தெரியும். சில பேரை பத்தி நம்மள்ட்ட கேட்பாங்க, அவரோட பேர் தெரியுமா, ஊர் தெரியுமா, அட்ரஸ் தெரியுமா, போன் நம்பர் தெரியுமான்னு. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? அவரை பார்த்தா எனக்கு தெரியும்பா சொல்லுவோமா? இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? ஐ நோ ஹிம் பை சைட். ஐ நோ ஹிம் பை சைட். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் என்ன? நம்பர் 6, நீ எங்க இருக்கியோ அங்கே இரு. எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? ஸ்டே வேர் யூ ஆர். ஸ்டே வேர் யூ ஆர். சரி, நான் எங்க இருந்தேனோ அங்கே இருந்தேன். இதை எப்படி சொல்லலாம்? ஐ ஸ்டேட் வேர் ஐ வாஸ். ஐ ஸ்டேட் வேர் ஐ வாஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். கவனத்தோடு இருக்க சொல்லி, விழிப்போடு இருக்க சொல்லி நான் அவன்கிட்ட சொன்னேன். ஆனா அவன் அதை கண்டுக்கல, அவன் அதை கேட்கல.
எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? I asked him to stay alert but he didn't listen. I asked him to stay alert but he didn't listen. ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். என்னது? நம்பர் 7. உங்களை காக்க வைக்கிறதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். உங்களை காக்க வைக்கிறதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? I feel bad to make you wait. I feel bad to make you wait. நேத்து நைட்டு உங்களை நான் அம்போன்னு விட்டுட்டு வந்ததுக்காக ரொம்ப வருத்தப்பட்டேன். ஐ ஃபெல்ட் பேட் ஃபார் டிச்சிங் யூ த லாஸ்ட் நைட். ஐ ஃபெல்ட் பேட் ஃபார் டிச்சிங் யூ த லாஸ்ட் நைட். நல்லா கவனிங்க. டிச்சுன்னா என்ன? யாரையாவது ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணாம அம்போன்னு விட்டுட்டு வர்றத டிச்சுன்னு சொல்றோம். மை டியர் வியூவர்ஸ், டெய்லி யூஸ் சென்டென்சஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தை சந்திப்போம். தேங்க்யூ.